வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓமக்கறி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 3 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். போட்டு சிவக்க வறுத்துக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் கடுகு, அது பொட்டுறது வரைக்கும் வருங்க. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அது கூடவே தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்ல மிளகு 1 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வருங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். செவக்க வறுத்தாச்சு. அது கூடவே 2 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு சின்ன துண்டு சுக்கு தட்டி அது கூடவே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் மசியாக அரைச்சிக்கலாம். எல்லாம் மசியாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போது நான் இதுக்கு வந்து மாவாழை துண்டு எடுத்துருக்கிறேன். பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இந்த கறி ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஹெல்த்தியானதும் கூட. துண்டு போட்டுட்டேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அந்த துண்டு கூடயே நம்ம அரைச்சி வச்ச அரைப்பையும் போட்டுக்கலாம். புளி கரைசல் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. பூடு 1 பவுல் நான் போடுறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கல்லுப்பு 2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறமா அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நல்லா கறி கொதிச்சு வந்துடுச்சு. காயப்பொடி 1.5 ஸ்பூன் போடுறேன். காயப்பொடி ரொம்பவே நல்லது, வாய்வு பிரச்சனைலாம் இருந்தாலும் தீந்துடும். பாருங்கள் துண்டு இப்போ தான் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கறி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஊறி வந்ததும் இறக்கிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது சூடாக சோறு, அது கூடவே சூடாக ஓமக்கறி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.